ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லாவ்ஸ் லைஃப் ஸ்டைல் vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மீல் மேக்கர் கோலா உருண்டை. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் அதிகம் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் மீல் மேக்கரை கொதிக்க வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கூடவே 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்த்துக்கணும். அப்போ தான் மீல் மேக்கரோட சேர்ந்து கொதிச்சு வரும்போது கொஞ்சம் உப்பு பிடிக்கும். அதில் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் நம்ம 1 கப் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் மீல் மேக்கர். இதிலே குட்டி சைஸ் கூட கிடைக்குது. நம்மளுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கொதிச்ச தண்ணிங்கிறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே விட்டுறணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நமக்கே தெரியும் முன்னாடி இருந்த சைஸை விட கொஞ்சம் உப்பி வந்திருக்கிறது. இது போதும், ஒரு 5 to 10 minutes போதும் நமக்கு. இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். சூடாக இருக்கிற அந்த மீல் மேக்கரில் 1 கப் நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு ஒரு தடவை நம்ம அலசி எடுத்துடணும். அப்போ அந்த சூடெல்லாம் நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம இப்போ புளிஞ்சு எடுக்கணும், அதுக்காக தான். ஓரளவு சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மீல் மேக்கர்ல இருந்து ஃபுல்லாக அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லாக எடுத்துடணும். ஃபுல்லாக உள்ள தண்ணி நிறைய உப்பி இருக்கும். உள்ள அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் புளிஞ்சு எடுத்துடணும். உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மீல் மேக்கர் கோலா உருண்டையாக பிடிக்கும் போது நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு கையில் உருண்டையாக வரும். இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுட்டு 1 or 2 times பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தாலே போதும். ரொம்ப அடிச்சிட வேண்டாம், பல்ஸ் மோடில் பண்ணாலே போதும் நமக்கு. அரைச்ச மீல் மேக்கரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மித்த ப்ரிப்பரேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 5 to 6 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான், 4 பல்லு பூண்டு, அதே அளவு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய், கடைசியா 5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம மிக்சியில கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியே சேர்க்க தேவையில்லை, கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்தாலே போதும். இப்படிதான் இருக்கும் நம்ம அரைச்சது. இது அரைக்கிறப்ப வீடே அவ்வளோ மனமா இருக்கும். இதை நம்ம மீல் மேக்கரோட நம்ம கலந்து வச்சுட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். அடுத்து 2 மீடியம் சைஸ்டு வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக நறுக்கி எடுத்துக்கிடணும். இந்த மாதிரி ஒல்லி ஒல்லியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் இன்னைக்கு ஊற்றிருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் தான். இதில் மனம் எதுவும் வராத எண்ணெய்ங்கிறதுனால இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக தின்னாக கிறிஸ்பியாக வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இந்த அளவு பதம் வரணும். இதுக்கு முந்தின ஸ்டேஜ் எடுத்தாலும் நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிடைக்காது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிட்டாலும் கருகிரும். ஸோ பார்த்து கவனமாக பொரிச்சு எடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த சவுண்ட்ஸ் கேட்டாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் தான் நம்ம சேர்ந்து பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிக்கிறப்ப ஒன்னோட ஒன்று எல்லாம் ஒட்டும். இதை அந்த மிக்சிங் பவுலில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கணும். இது சில பேர் கடலை மாவு ஆட் பண்ணுவாங்க.
நான் இன்னைக்கு அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் பிசைஞ்சிட்டு நம்மளுக்கு பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற லெவலுக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு உருண்டை பிடிச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஷேப் அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது அது பிரியாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு மீடியம் சைஸ்ட் உருண்டைகளாக திரட்டி வச்சுக்கிடணும். நம்ம உருண்டையாக திரட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு கிராக்ஸ் எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். ஸோ கிராக்ஸ் எதுவும் வராத அளவுக்கு உருட்டி வச்சுக்கணும். நான் இன்னைக்கு பண்ணியிருக்கிற மெஷர்மெண்ட்ஸில் ஒரு 16லேருந்து 18 உருண்டைகள் வரும். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் பொரித்து வச்சுருந்தோம்ல, அதே எண்ணெயவே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இந்த உருண்டை திரட்டி வச்சுருக்கிற மீல் மேக்கர் உருண்டைகளை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம்க்கு கொஞ்சம் ஹை இதில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிடணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகும். இல்லாட்டி வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது, அதுக்குள்ளே கருகிரும். ஸோ அதனால் ஃப்ளேமை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் எல்லா சைடும் படுற மாதிரி கொஞ்சம் அப்பைக்கப்போ நம்ம பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். எல்லா சைடும் வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ்ஜே சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த டிஷ் ஒரு நான்வெஜ்ஜோட டேஸ்ட் வரும். கிட்டத்தட்ட மட்டன் கோலா உருண்டை எந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டை நம்ம வெஜ்ஜில் கொண்டு வர முடியும் அப்படின்னா மீல் மேக்கர் ஒரு வண்டர்ஃபுல் ஆப்ஷன். பாருங்க, நம்ம மீல் மேக்கர் கோலா உருண்டை எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இது ஸ்கூல் விட்டு வர்ற சின்ன குழந்தைங்களுக்கு இது ஒரு ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டுன்றதுனால அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்சோ நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல vlogsல சந்திக்கலாம். Until then, bye guys.